ஹாய் காய்ஸ். என்னடா ட்ரெயினில் எங்கேயோ போயிட்டுருக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நாங்கள் குமரகம் போட் ஹவுஸ் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் கோட்டயம் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி குமரகமுக்கு தான் போகிறப்ப வாங்க பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஆலப்புழாலேயும் போட் ஹவுஸு இருக்குது, குமரகம்லேயும் போட் ஹவுஸ் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு அமைதியான ஒரு பிளேஸுனால் அது குமரகம் போட் ஹவுஸ் தான். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு மக்களே. ஒரு வழியாக நாங்கள் போட்டில் போய் சேர்ந்துட்டோம். நம்மளோட போட்டு பேர் ஆல்ஃபா. போட்டு பார்க்கவே சும்மா சூப்பராக இருந்துச்சு மக்களே. அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் நிறைய மீன்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே நீங்கள் பெட்ரூம்க்கு வந்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட பெட்ரூம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டே வியூ பார்க்கலாம். அப்படியே நீங்கள் வெளியே வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்கும் போட் போனால். அதுக்கு மட்டும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டாங்க. இது என்ன ஜூஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸு, வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு போட் போச்சு. அந்த போட்டையும் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். இந்த போட்டில் ஃபாரினர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அதோட தான் இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் இந்த இடத்த விசிட் பண்ணுவாங்க. 12 o'clock தான் போட் எடுப்பாங்க. சரி சொல்லிட்டு சும்மா வெளியில் நடந்துட்டு போகலான்னு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மீனுங்க இருந்துச்சு. காட்டுற பாருங்கள், நீங்களே பாருங்களே. உங்களுக்கு தெரியுதா? அந்த போட்டுக்கு கீழே நிறைய மீன்லாம் இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் போட்டில் ஏறிட்டோம். நம்ம டிரைவராக போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த போட்டு போகிற இடம்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே நிறைய பேர் மீன் கடையில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டிலே ஒரு தூண்டில் செஞ்சு இங்கே மீன் பிடிச்சி சாப்பிட்ருப்பாங்க. இந்த லேக் பேர் பார்த்திங்கன்னா வெம்பநாடு லேக்கு. இந்த உலகத்துலேயே லார்ஜஸ்ட் லேக்னா அது இந்த லேக்கு தான். நீங்கள் ஆலப்புழாக்கு போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். நீங்கள் அதே குமரகமுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்காது, அதோட அமைதியாகவும் இருக்கும். அதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தோம். போட் ஒரு பிளேஸில் நிறுத்தினாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மீனெலாம் இருக்கும் சொன்னாங்க. மீன், நண்டு, ப்ரான்லாம் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ப்ரான் இருக்குது. இந்த ப்ரானோட 1/2 kg பார்த்திங்கன்னா 1000 rupees. நாங்கள் ப்ரான் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் இது நம்ம கடலாக இல்லைன்னா ஏரியானே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு மக்களே. கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி தான். நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சில் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அப்பளம், சேலட், ஊறுகாய், கர்டு, அதுக்கப்புறமேட்டு வாழைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரைவோ பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வேடிக்கை போட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஸ்பீட் போட்டில் போகலான்னு நினச்சோம். அவங்கக்கிட்ட சொன்னோடனே ஸ்பீட் போட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா செம ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. நானே பயந்துட்டேன், கீழே விழுந்துட போகிறோன்னு. டிரைவர் செம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அப்படியே அந்த மேகத்தெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு மக்களே.
அதுக்கப்புறமேட்டு நைட் ஆயிடுச்சு. நாங்கள் டிவி பார்க்கலான்னு நினச்சோம். அதனால டிவி போட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆலுப்புழாக்கு போகலான்னு இருந்தோம். அங்கே என்னென்ன பண்ணோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி வரும். அதனால பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.